அதனாலவே கிறிஷோட பாட்டி வாழ்க்கை ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் அந்த டவுட் அதிகமாக. ரோஹிணி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து செம்மையா திட்டுறாங்க. நானே அந்த குடும்பம் வேணான்றேன். நீ எதுக்கு கிருஷ போய் காமிச்ச? இப்ப பாரு வந்து முத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி அம்மாவும் ஏய் அப்பாவுக்கு வந்து திதி மட்டும் கொடுத்துட்டு போயிடுறி அப்படின்றாங்க. சரி வந்து தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி வந்து திதி கொடுக்கலான்னு இருக்காங்க. அங்கே ஐயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இது மாதிரி இதான் என் பொண்ணு கல்யாணி. இவன் தான் என் பேரன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து கேட்டுடுறாங்க. நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி மேலே செமையாக கோவப்பட்டு அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி வந்து என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து சரி நான் இந்த விஷயத்த நான் வந்து சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஹிணிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா முகம் வந்து மாறி இருக்கும். அப்போ முத்து எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களா எல்லாமே கேட்குறாங்க ஏன் முகம் மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்போ முத்து வந்து அந்த பார்லர் நம்ம என்ன சொல்லிச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து ஏன்டா எப்போ பார்த்தாலும் வந்து அவகிட்டயே வந்து போயிட்டே இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் குலதெய்வம் கோயிலை வந்து நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எல்லாரும் வந்து தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து மீனாக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக வந்து இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ஃபேமிலி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன வந்து ரோஹிணி வந்து மீனாக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கு வந்து டவுட் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து முத்துக்கிட்டே வந்து இந்த விஷயத்த வந்து மறைச்சிடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் முத்துக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வருதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.